இன்னைக்கு visitTemples.com அப்படிங்கிற வலைதளம் மூலமாக நம்ம சேலம் வேலூரில் இருக்கிற ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தாந்தோன்றீஸ்வரர் கோயில் வந்து வசிஷ்ட நதிக்கரை ஓரம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலை வந்து 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த சோழ மன்னர்கள், அதுலேயும் குறிப்பாக பராந்தக சோழனால் இந்த கோவில் கட்டுமானம் துவக்கப்பட்டது. இந்த கோவிலோட ராஜகோபுரம் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும். சுமார் 97 அடி உயரமுள்ள ராஜகோபுரம், கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம், 7 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்துக்கு எதிரில் ஒரு மண்டபம் இருக்குது. பல தூண்களால் ஆன இந்த மண்டபத்தோட மேல் பகுதியில் பல தெய்வங்களின் சிற்பங்களை பிரமாதமாக செதுக்கியிருக்கா. அந்த ராஜகோபுரம் வழியாக நம்ம நுழையும் போது 2 பக்கத்துலேயும் ஒவ்வொரு யானை இருக்குது. பிரமாதமாக இருக்குது யானை பார்க்கறதுக்கு. அது பக்கத்துலேயே இடது பக்கத்தில் விநாயகருக்கு ஒரு சன்னதியும், வலது பக்கத்தில் முருகனுக்கு ஒரு சன்னதியும் இருக்குது. இங்கே ஒரு பலிபீடமும் துவஜஸ்தம்பமும் காணப்படுறது. துவஜஸ்தம்பம் வந்து கூரையும் தாண்டி வானோக்கி உயர்ந்து காணப்படுறது. இது பக்கத்திலே வந்து ஒரு நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை நோக்கி இருக்குது. மூலஸ்தானத்தோட வெளிப்பக்கமாக வாசலில் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் வந்து வச்சுருக்கா. அதே மாதிரி மூலஸ்தானத்தில் தாந்தோன்றீஸ்வரர் வந்து சிவலிங்க வடிவமாக ஸ்வயம்பு மூர்த்தியாக காணப்படுறார். இவர் சிவனோட ஒரு ரூபம், கிழக்கு நோக்கி இருக்கார். மூலஸ்தானத்தில் கிழக்கு நோக்கி இருக்கும் ஸ்வயம்பு மூர்த்தியான ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் மேலே சித்திரை 3ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சூரிய கதிர்கள் நேரடியாக விழுவது வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று இந்த கோயிலை பொறுத்தவரையும். மூலஸ்தானத்து பக்கத்திலேயே உற்சவ மூர்த்திகள் விக்கிரகத்தோடு சேர்ந்து வேணுகோபால சுவாமி, நடராஜர், சோமஸ்கந்தர் இவா விக்கிரகங்களும் வச்சு வழிபடுறான். மூலவர் கோஷத்தை சுற்றி தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர் இவாளோட விக்கிரகங்கள்லாம் வச்சு வழிபடுறான். தாந்தோன்றீஸ்வரர் கோயிலில் அம்பாளோட பேர் அறம் வளர்த்த நாயகி. அறம் வளர்த்த நாயகி அம்பாளுக்கு தர்ம சம்வர்தினின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அறம் வளர்த்த நாயகி அம்பாளோட சன்னதி தனியாக இருக்குது. கிழக்கு நோக்கி அம்பாள் காணப்படுறான். அம்பாள் சன்னதி வாசலில் பெருசாக 2 துவாரபாலிகள் விக்கிரகமும், சின்னதாக 2 துவாரபாலிகள் விக்கிரகமும், மொத்தம் 4 விக்கிரகங்கள் இருக்குது. இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு, இங்கே வந்து வரிசையாக வைக்கப்பட்ட 63 நாயன்மார்கள் விக்கிரகமும் அதை எடுத்த சில சிவலிங்கங்களும் தான். இந்த கோயிலோட உள்பிரகாரத்தில் இருக்கிற பஞ்சலிங்க சன்னதி வந்து ரொம்ப விசேஷமானது. இந்த பஞ்சலிங்க சன்னதியில் வந்து பிருத்திவிலிங்கம், அப்புலிங்கம், தேயுலிங்கம், வாயுலிங்கம், ஆகாசலிங்கங்கள் வச்சிருக்கான். இந்த கோயிலில் இருக்கிற மற்றொரு சிறப்பு, இங்கே இருக்கிற யாழி விக்கிரகம். இந்த யாழி விக்கிரகத்தோட வாயில் ஒரு பந்து இருக்குது. அந்த பந்தை நம்ம கையை விட்டு சுழட்டலாம், உருட்டலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த பந்து வந்து அந்த யாழி வாயை விட்டு வெளியில் வராது. அவ்வளோ பிரமாதமாக அதை வடிவமைச்சிருக்கான். இந்த கோயிலோட சிறப்பே வந்து இதோட ஸ்தல விருட்சம். ஸ்தல விருட்சமான மா, பலா, இலுப்பை மரம் 3ம் கலந்தது. இந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே விநாயகருக்கு ஒரு விக்கிரகமும், நாகர்களுக்கு சில விக்கிரகங்களும் வச்சுருக்கான். இந்த கோயிலோட கல்யாண விநாயகர் வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றவர். இவர் வந்து மூலவருக்கு நிகரானவர்னு சொல்கிறா. அவ்வளோ பிரபலமானவர் இந்த கல்யாண விநாயகர். கல்யாணம் ஆகாதவா இந்த கல்யாண விநாயகரை வந்து நமஸ்கரித்தா அவளோட கல்யாண தடைகள்லாம் நீங்கி விரைவில் கல்யாணம் ஆகும்னு சொல்கிறா. இந்த கல்யாண விநாயகர் பக்கத்துலேயே நிறையா நாகர் விக்கிரகங்களும் வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் சஹஸ்ரலிங்கம், கஜலட்சுமி, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், ஆஞ்சநேயர், கனம்புள்ள நாயனார், பிச்சாண்டவர், காலபைரவர் இவாளுக்கெல்லாம் விக்கிரகங்கள் இருக்குது. பக்கத்திலேயே ஒரு நவக்கிரக சன்னதியும் இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலில் சனீஸ்வர பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இந்த கோயிலுக்கு பிரத்யேகமாக ஒரு மடப்பள்ளி இருக்குது. அதே மாதிரி அன்னதான கூடமும் ரொம்ப சிறப்பாக இயங்கி வருது. கோயிலோட அலுவலகமும் கோயில் வளாகத்துக்குள்ளேயே அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.